ஜாதக கட்டம் என்பதே நமக்கு கர்மவினையினுடைய தொகுப்பாக நம்ம சொல்லிட்டு வருகிறோம். நிறைய பேருக்கு அது எப்படின்றது அது புரியல. உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்துல, அதாவது இப்ப ராசி கட்டத்துல 12 வீடுகள் இருக்கிறது அல்லவா? அதுல 1, 4, 7, 10. தட் இஸ் ஃபர்ஸ்ட், ஃபோர்த், செவன்த் அண்ட் 10th. தீஸ் குவாட்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேந்திரங்கள் நமக்கு பிரசன்ட் லைஃப், அதாவது பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மை குறிக்கின்ற இடங்கள் என்ன அப்படின்னா 1, 4, 7 பிரசன்ட் கர்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே செய்யக்கூடியது அந்த 1, 4, 7, 10 என்பது. 2, 5, 8, 11 என்பது இது பாஸ்ட் கர்மா. நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் என்ன செஞ்சுருக்கு அதுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது 5ஆம் இடம் தான். 8ஆம் இடம் ஆயுள் அனுபவிக்கிறதுக்காக வந்தது. இப்போ இதில் 2, 5 2 குடும்பஸ்தானம், 5 தனஸ்தானம், 5 பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 2 குட் கர்மா. அந்த 8, 11 இருக்குது இல்லையா, அது பேட் கர்மா. புரியுது உங்களுக்கு? இந்த 2, 5 குட் கர்மா, 8, 11 பேட் கர்மா. அது போலவே எதிர்க வருகின்ற ஆகாமி கர்மம்னு சொல்றோம் இல்லையா, ஃபியூச்சர்ல வருகின்ற கர்மங்கள். நீங்க அடுத்து என்னதான் பண்ண ஆக போறீங்க அப்படின்றது. அது 3, 6, 9, 12 கொடுக்கின்ற இடங்கள் இருக்குது இல்லையா? அந்த 3, 6, 9, 12 அந்த 3 இடங்கள்ல எதிர்காலத்துல நீங்க எத்தகையான இது செலவு பண்ண போறீங்க, இந்த ஜென்மத்துக்கு எப்படி விரயம் என்பதை ஏற்படுகிறது என்றது காட்டுகின்ற இடம். அதனால இந்த 3 கர்மங்கள், அதாவது சஞ்சித கர்மம் என்பதே, பிராரப்த கர்மம் என்பதே, பிராரப்த கர்மம் என்னது 1, 4, 7, 10. இது பிராரப்த கர்மம். 2, 5, 8, 11 என்றது பூர்வ கர்மம், அதாவது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம். எதிர் வருகின்ற, அதாவது சஞ்சித கர்மம்னு சொல்றோம் இல்லையா, 3, 6, 9, 12 அது அது சஞ்சித ஆகாமி கர்மமாக வருகின்றது. ஆக சஞ்சித கர்மே நீங்க பாஸ்ட் கர்மன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த 2, 5, 8, 11 இருக்கின்றது தான் சஞ்சித கர்மம். இதன் அடிப்படையில் நீங்க ஜாதகமே கணிச்சு அதுக்கு உண்டாகின பலன் நம்ம சொல்ல வேண்டும்.